கிழக்குல வார அவ்வளவு பேரும் இந்த சிங்கக்கொடியை பிடிச்சாங்கன்னு சொன்னா நாங்கள் வடக்கு கிழக்குல வாழ்ந்த மக்களுக்கான ஒரு இழந்த இழந்த இழப்புகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்காம போகும். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுதந்திர தின நாள்ல கிருஷ்ணா சிங்கக்கொடி பிடிச்சது தவறு. அந்த தவறை அவர் உணர்ந்து அதை மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதே மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா அதை இப்ப சில ஆக்கள் இதுல சிங்கக்கொடி பிடிச்சது சரியென்று சொல்றாங்க. சில பேர் நீங்கள் தவறுன்னு சொல்றீங்க. இதை நாங்க டிபேட் பண்ணுவோம், சரியா தவறான்னு சொல்லி. யாராவது மேல இருந்தீங்கன்னு சொன்னா வாங்க கதைப்போம். என்னோட தீர்வு நீங்கள் இப்ப நாங்கள் கேட்கறத அரசாங்கத்தை நாங்கள் தீர்வு நாங்கள் கேட்கணும் பண்ணா. நாங்கள் இப்ப அல்லது எங்களுக்கு இந்தியா எங்களுக்கு பெற்றுத்தரணும் தீர்வு. இந்தியா ஒரு பெற்றுத்தராது. அரசாங்கத்தோட கதைச்சு நாங்கள் அதன் மூலம் தான் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒன்றும் கிடையாது. இப்ப நாங்கள் சீரோ நினைக்கிறோம். இன்னும் 2 என்னென்ன நாள் இப்ப இந்தியா இருக்க மட்டும் ராஜன் கோப்பிக்கோட்டேன்னா கொஞ்சம் ஆனா இவர கதைக்கு வந்தேன். ராஜன் என்றவங்க யாருன்னு தெரியுமா? இல்ல நீ அவரை விடு. ஆரண்டு இப்ப இதுல இருக்கிற 83 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இவங்க பேரோ ஊரோ யாரோ எங்களுக்கு அது தேவை. நான் சொல்லலாம் அவரை பற்றி இருக்கேன். அது தனிப்பட்ட முறையில நான் யாரையும் விமர்சிக்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ நான் அனுமதிக்க மாட்டேன். சரியோ? நீ சொல்லு, கிருஷ்ணா சிங்கக்கொடி பிடிச்சது சரியோ பிள்ளையோ அதை சொல்லு. அது பிள்ளைதானே, 120 பிள்ளைதானே. என்ன என்னத்துக்காக வேண்டி பிள்ளைன்னு சொல்ற நீ? அது நார்மலா இவ்வளவு பேர் கேம்பஸ்ல எல்லாம் கருப்பு கொடி கட்டும் போது இவன் படிச்சு வந்தவன் இதை பிடிக்கிறா பிள்ளைதானே சிங்கள கொடி. எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. புலம்பு நடந்த காசு வேண்டிய பிடிச்ச நான் கோப்பி நான் கீழே இவர்தான் நீங்க தலைவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த தலைவரை கோப்புறாள் எத்தனை கழிவு ஊத்துறான். அவனை ஏற்றி வச்சு நான் கேட்குறீங்க. இந்த ராஜன் தான் அண்ணா. நான் இதுல வேற தளங்கள்ல கதைக்கிறது. இது பொது தளம் அண்ணா. சரியோ? எந்த நண்பன் வருவான், எதிரியின் வருவான். இது ஒரு எந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நான் வச்சிருக்கல ஒரு. சரியோ? இது ஒரு பொது நேரலை. எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இந்த நேரலையில இருக்குது. அது துரோகியா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்குது. நான் வைக்கிற கருத்தும் அவங்க வைக்கிற கருத்தை உடைந்து நான் முரண்படுவேன். சரியோ? ஓகே, என்ன சொல்ல வாரீங்க? உங்களுக்கு ஒரு கருத்துக்காண்டி இப்படி நாங்களே ஏத்துவீங்களா? ஆரை ஏத்தணும் ஆரை ஏத்தக்கூடாதுன்னு நான் தான். இப்ப நீ சரியோ? நான் போற டிபேட் கிருஷ்ணாக்கு ஒரு அநீதி நடந்திருக்குது. இதுல தேசியத்தையோ போராளிகளையோ போராட்டத்தையோ நான் யாரையும் கதைக்க விட மாட்டேன். அது நீ தனிப்பட்ட முறையில அவர் லைஃப் போட்டு நீ இந்த சமூக வலைத்தளங்கள்ல எல்லா இடமும் பயணிக்கிற. ஓகே, உனக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளதார நான் அவர்கிட்ட கேட்கிற கேள்வியை கேட்டுட்டு டக்குன்னு போயிரு. அதுக்கு முதல் நான் உன்னிட்ட கேட்கிறேன் நீ கிருஷ்ணாக்கு எதிர்ப்பு வந்தது என்ன காரணத்துக்காக ஒரு தெளிவா சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேள்வி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிங்கக்குடி பிடிச்சப்பதான் பிரச்சனை பிடிச்ச அதான் எனக்கு தெரியும். மற்ற பின்புல எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம். நீங்க கோபுரத்தில் பயணிக்கிறீங்க எனக்கு தெரியும். உங்களை வடிவ ஏன் அப்படி கதைக்கிறீங்க தலைவரை பற்றி? இல்ல இல்ல அப்ப தலைவர் எங்களுக்கு ஒரு இல்லை. நான் தான் உழைச்சி சாப்பிடலாம். தலைவர் எங்களுக்கு இல்லையே. உங்களுக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே சரண் இறக்கிட்டேன். ஓகே நன்றி வணக்கம். அப்படி அப்படி சொல்லாத இதுல அரசியல் என்ன அந்த இதுல வேணாம் பாதையை திசை திருப்ப வேண்டாம். சரண் நன்றி வணக்கம். அப்பு கையெடுத்து கும்பிடுறேன். ஒருக்கா எந்த இப்ப ஒண்ட மனத்துக்கு சந்தோஷம் மாதிரி நான் சொல்லிட்டேன். இதுல என்ன எழுதியிருக்கேன்னு ஒருக்கா வாசிச்சு சொல்லிட்டு போ. ஒருக்கா ஏத்த மாட்டேன். நீ வாசிச்சு சொல்லாட்ட இதுக்கு பிறகு சிரிக்காம என்ன சொன்னீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நீ நம்பிக்கை ஒண்ணுல நம்பிக்கை குறைஞ்சு வைத்து தமிழ் வணக்கம் மேல வாங்கணும். ராஜன் கீழே இருந்தா அப்படியே டைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கொஞ்சம் பாவம். ஓகே நன்றி. அடே நீ லைக் பண்ணு எல்லா பேரும் என்னன்னு சொன்னா கிருஷ்ணாவை தலைவரா ஏற்றுக்கொண்டு நீங்க லைக் பண்ணுங்க தயவு செய்து. என்னன்னு சொன்னா உங்களோட லைக்குகள் இல்லாட்டி ஹேஷ்டேக் அடிச்சு VLOVSK என்று சொல்லி டைப் பண்ணுங்க. இதுதான் எங்கள்ட ஒரு ஆதரவா இருக்குமென்ற நான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். என்ன ப்ளீஸ். வணக்கம் எல்லாருக்கும்.
வணக்கம் வணக்கம் உங்களை தமிழ் நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டிருந்த நீங்கள் கிருஷ்ணா பற்றி இருக்க தவறை பற்றி சொல்லுவோம்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஹாகோ கொண்டு கத்துறது மட்டும்தான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தெரிச்சு ஓடிடுவாங்க. கேளுங்கண்ணா. ஓகே, நீங்க இப்ப கரண்ட்லி என்னென்ன விஷயத்தை பற்றி காய்ச்சி கொண்டு இருந்தீங்கன்னு தெரியல. இதுல அர்ச்சனாவோட ஆதரவாளர்னு சொல்லி யாராவது இருக்கீங்கன்னு தெரியல. இதுல நாங்கள் அர்ஜுனாவை பற்றி கதைக்கல. ஆனா நான் ஒரு அர்ஜுனாவை வந்து என்னன்னு சொன்னா எப்படி பாக்குறேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் ஒரு வைகை புயல் நகைச்சுவையாளரை தான் நான் வந்து அவர் ஒரு கோமாளியா பாக்குறேன். கோமாளியா இருக்கேன். ஓகே, அப்ப என்னன்னு சொன்னா வந்தேன் எனக்கு சந்தர்ப்பம். அதுக்கு முதல் வந்து எஸ்கே இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணத்தை என்ன காரணம் என்று நீங்கள் பதிவுறீங்கள்? இப்ப இவரை வந்து ஒரு இனத்துரோகி, இவர் வந்து இனி எங்கட இனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. வந்து என்ன இப்ப ஒரு வீடியோ தான் அதுக்கு மெயின் காரணம். அந்த ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு தாயின் வீடியோ அது வந்து ஒரு 6 மாசம் பொறுமையா இருந்துட்டு இவர் அந்த சுதந்திர தின நாள்ல வந்து தேசிய கொடியை பிடிச்சத ஒரு காரணத்தினால இவர் மேல தனிப்பட்ட வன்மம், குடும்ப வன்மம், அப்படி ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு இனத்தின் தேச துரோகியை அடையாளப்படுத்தி பொய் குற்றச்சாட்டுகளை பதிஞ்சிருக்கிறாங்க. காவல்துறைக்கும் அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் பணத்தை கொடுத்து வந்து பெருந்தொகையான பணத்தை கொடுத்து வந்து பொய் குற்றச்சாட்டுகளை பதிஞ்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா பொறுத்தவரையில அவர் தமிழ் இனத்துக்கு வந்து எந்த ஒரு துரோகமும் செய்யல. முதலாவது அதை விளங்கிக் கொள்ள வேணும். மற்ற அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரும் இல்லை, ஒரு அரசியல்வாதியும் இல்லை. அப்ப எந்த அடிப்படையில வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து துரோகி என்று பார்க்கணும்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் எங்களுடைய சில தமிழ் மக்களை பொறுத்தவரையில அந்த முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முக்கியமில்லா விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த உணர்ச்சி வசப்பட்டு தெளிவா சொல்லுங்கண்ணா. முக்கியமான என்ன விஷயம், முக்கியம் இல்லாத என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்கண்ணா. வந்து அதாவது வந்து இப்ப மக்களுக்கு தேவையான பணிகள் என்று சொல்லி அதில் எல்லாத்தையுமே மக்களுக்கு தேவையான பணிகளை செய்கிறவர்களை இந்த தமிழ் தேசிய பரப்புல இருந்து அகற்றி விட்டு கோமாளித்தனமாக நடந்து கொள்றதுக்கான விஷயங்கள அதிக அக்கறை காட்டுவர்கள் தான் இந்த கிருஷ்ணாவை பற்றி பாவத்தூர் பரப்பி கொண்டிருக்கேன். இப்போ கிருஷ்ணாவை பொறுத்தவரையில இலங்கையில சுதந்திர தினம் என்றதை வந்து அனுஷ்டிக்கப்படுது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலாக, 77 வருஷம். அப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து அங்க இருந்த ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பாரிய ஒரு பணியை செய்கிறார். சரியா? உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு தாயகத்தில அரசாங்கத்தாலேயோ இல்லாட்டிக்கு அரசியல்வாதிகளாலேயோ இல்லாட்டிக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய குடும்ப அரசியல் செய்பவர்களால் கூட அந்த ஒரு உதவி திட்டத்தை செய்ய முடியாமல் இருக்குது. இன்றைக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவர்கள் அங்க ஒரு 10 குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கார்களா? இந்த முள்ளிவாய்க்காலுக்கு விளக்கேற்ற வேணும், மாவீரர்களுக்கு விளக்கேற்ற வேணும்னு சொல்லி இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் கட்சியை வச்சிருக்கவர்கள், பல கோடிக்கணக்கான பரம்பரை சொத்து பரம்பரை கட்சி என்று வைத்திருக்கவர்கள் எத்தனை முள்ளிவாய்க்கால் யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள். இல்லாட்டிக்கு மாவீரர் குடும்பங்கள் போராளிகள் சொல்லி மாவீரர் நாளுக்கு அதுல தயவு செய்தவர்களுக்கு வேணா. இப்ப கிருஷ்ணாக்கு எதிர்ப்பு வந்தது வந்து கிருஷ்ணா வந்து தேசிய கொடியை பிடிச்சதாலதான் இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வந்து இல்ல தேசிய கொடியை பிடிச்சதால மட்டுமில்ல, அதாவது வந்து இவர்கள் எப்போது ஒருவர் சரக்கு விழுவாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவர் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாத்தையுமே வைத்து கதைக்கலாம்னு பார்த்துச்சினோம். ஆனா அவர்களுக்கு அது ஒரு கல சூழலாக உருவாக்கி கொடுத்தது வந்து இவர் வந்து சிங்க கொடியை பிடிச்சு இலங்கையில சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி சுதந்திரத்தை அனுஷ்டிச்சாருன்னு சொல்லி அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்து இன்றைக்கு இணைத்து வைத்து கதைக்கிற ஒரு சூழலுக்கு இருக்கணும். கிருஷ்ணா பொறுத்தவரையில கிருஷ்ணா வந்து வடக்கு கிழக்கு தாயத்தில் இருக்க ஜாழ்ப்பாணத்துல மட்டும் செய்யலை, அதை வந்து கிட்டத்தட்ட 8 மாவட்டத்திலையும் ஒரு உதவி செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த பணின்றது வந்து ஒரு இலகுவான பணியல். அண்மையில நீங்க கூட பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டோன்னா ஒரு ஈரல் சாமன் சார்ந்த ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை இருந்தது. அதுக்கு கூட 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தவர். இன்றைக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருந்தா யாராவது சொல்லுங்க எனக்கு. 5 லட்சம் ரூபாய் கெப்பாசிட்டி குறிப்பிட்ட நாளைக்குள்ள
5 லட்சம் 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்ப அவருடைய அந்த ஆளுமை, அவர் மக்களுக்கு செய்யற அந்த சேவை என்ற அடிப்படையில தான் அவ்வளவு நிதியம் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 கிழமைக்குள்ள கலெக்ட் பண்ணி கொடுத்திருந்தார். நாங்க 5 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம் எடுக்கிறது தெரியாது இவர்களால. 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா தான் வேலை கலெக்ட் பண்ண முடியும். அப்போ மிகவும் ஒரு ஆளுமையானவர் தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை வந்து இந்த இந்த பொருளாதாரத்துல இருந்து உயர்த்தி விடணும் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான உதவிகளை செய்த ஒருவரை வந்து இன்றைக்கு சிறையில கொண்டு அடைத்து விட்டு வெளியே இருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி, ஓகே, ஒரு நிமிஷம் சிறையில கொண்டு அடைத்து விட்டேன்னுக்குள்ளதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இவர் என்ன குற்றம் சுமத்தி இவரை சிறையில அடைச்சிருக்கிறாங்களன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்து இல்ல அவர் மீது குற்றம் பண்றது வந்து முக்கியமாக சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த 18 வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு முதல் ஒரு உதவி எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த 18 வயசு கல்வி கேட்கிற அந்த மாணவியர் அந்த குடும்பத்துக்கு. அப்ப அதன் ஊடாகத்தான் இவர்கள் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல உதவி செய்யும் போது நாகரிகம் இல்லாமல் கதைக்கிறார், மக்களை இழிவுபடுத்துறார், மற்றது வந்து உதவி செய்கிறவர்களுக்கு வந்து எப்படி உதவி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு நக்கலான ஒரு பதிவுகளை போடுறார். அதே நேரம் வந்து அவர் வந்து பெருந்தொகையான ஒரு நிதியில ஒரு தனக்கான ஒரு வீட்டை கட்டுறார், மற்ற பல கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்களிடம் புலம்பெயர் நாட்டில் இருந்த மக்களிடம் இருந்து அபகரித்து வைத்திருக்கார் என்ற ஒரு கூறுவையில பல குற்றச்சாட்டுகள். இப்ப ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி சரியான ஒரு வரையறை என்ற அடிப்படையில இன்னும் அந்த நீதிமன்றத்தாலேயோ இல்லாட்டிக்கு பொருசாராலேயோ வெளியிடையில இந்த இதுல நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீதிமன்றத்தின் ஊடாக சட்டத்தரணி ஊடாக கொண்டு வரும்போதுதான் அது சரியான முறையில வெளிப்படுத்தப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல பல நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் என்ற விதத்திலாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கணும். அப்ப இந்த தனிப்பட்ட நபர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே அவர் செய்தார் என்று சொல்லி நாங்கள் இங்க சொல்ல முடியாது. அதாவது ஒரு சட்டத்துறையால வந்து சொல்லப்பட வேணும், கிருஷ்ணா கிருஷ்ணா அவர்கள் வந்து இந்த மாதிரியான பிழைகள் செய்திருக்கிறார், இல்லாட்டி இந்த மாதிரியான ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி இலங்கையின் அந்த சட்டத்துறை ஊடாக வெளியே வரும்போது தான் அது நம்பகத்தன்மையா இருக்கும். அதை மட்டும் நாங்கள் காத்திருக்கணும். நான் அறிஞ்ச முட்டமண்ணா வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த 6 மாசத்துக்கு முதல் வந்து அந்த சிறுமின்னு சொல்லல, அவர் 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் வந்து ஒரு உதவிக்கு போறார். வந்து அவங்க 6 மாசத்துக்கு பிறகு அவர் தொடர்ச்சியா உதவி செய்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த தேசிய கொடியை பிடிச்சதுக்கு பிறகு வந்து அதை ஒரு கருவியா பயன்படுத்தி இவருக்கு எதிராக செயற்படுற ஒரு 10 பேர் நினைக்கிறேன். வந்து ஒட்டுமொத்த மக்களை நான் குற்றம் சொல்லல, ஒரு தமிழ் ப்ரோ மற்றது இவருக்கு எதிர்த்து விமர்சிக்கிற ஒரு டிக்டாக் 1-2 வலைத்தளங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பெருந்தொகையான பணத்தை காவல்துறைக்கு கொடுத்து அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் கொடுத்து ஒரு அது மூலமா வந்து இவர் ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணின மாதிரியும் ஒரு இது சமூக வலைத்தளங்கள்ல அந்த காணொளி வந்ததால அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரியும் சொல்லி மகளிர் அணி மூலமா அணுகி சட்டத்தரணியை பிடிச்சி காவல்துறையில வந்து கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. வந்து இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது வந்து வலிமையாக இந்த தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி தான். அதாவது வந்து தன்னினப்பாக எப்படியாச்சும் ஒரு நல்லது செய்யறவனோ இல்லாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்குறவனே அடியோடு அழித்திருவணுமன்றதுல அதிக கவனம் செலுத்துறவர்கள் எங்களோட தமிழ் மக்கள்ல அதிகமாக இருக்கிறார்கள். எதிரியை வந்து எதிரியோட துரோகியோட போய் சமரசனம் செய்யறதை விட அந்த இனத்துக்காக நல்லது செய்ய வலிக்கிறவனை வந்து அதுல இருந்து அகற்றவனுமன்றதுல குறியா இருக்கிறவர்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்ப இந்த டெக்னாலஜி வளர்ந்து சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரையில அதுதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்குது. ஒருவர் வந்து நல்லது செய்யும் போது உடனே அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட அந்த பர்சனல் விஷயங்களை கொண்டு வந்து பொது வழியில போடுறது. இப்ப கிருஷ்ணா பொறுத்தவரையில எல்லா பதிவுகளுமே அவர் தான் பதிவு செஞ்சது. அவர் பதிவு செய்து போட்ட பதிவில் எடுத்து வச்சுக்கணும், இவர்களை விமர்சனம் செய்யணும். அது அவருடைய அந்த பயணத்துல வந்து அது ஒரு தப்பானது, அது மக்களால நிராகரிக்கப்படும் என்று சொல்லி அந்த எண்ணத்துல இணைத்திருந்தால் அதை எடுத்து பதிவு செய்து போட்டிருக்க மாட்டார். இல்லாட்டிக்கு இவர்கள் வேறு ஒரு விதத்துல சில பதிவுகளை கிருஷ்ணாக்கு தெரியாமல் இவர்கள் சிசிடிவி கேமராவோ இல்லாட்டிக்கு வேறு கேமராவை பொருத்தி இப்படியான விஷயங்களை பதிவேற்றி சமூக வலைத்தளத்துல கொண்டு வந்து பதிவு செய்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் கதைக்கிற விஷயங்கள் பண்பலா கதைக்கிற விஷயங்கள் எங்களுடைய
தாயத்துல இருக்கிற குடும்பத்தினர்களோட அவர் வந்து தன்னுடைய ஒரு அம்மாவாக ஒரு அக்காவை சகோதரமாக என்னுடைய இனத்துக்கு என்னுடைய மொழி பேசக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்யற அடிப்படையில் ஒரு அந்யோன்யமாக சில ஒரு காமெடியாக சில பம்பலாக கதைச்சு செய்த உதவிகள்லாம் இது. தனியாக போயிட்டு ஒரு முரட்டுத்தனமாக நாங்கள் இங்கே ஒரு லீடர்ஷிப் ஊடாக போகிறோம், ஒரு அரசியல்வாதி ஒரு மேசையை போட்டுட்டு போயிருந்து கதைக்கிறார், உங்களுக்கு போல வேணும் உதவி பதிவு செய்யுங்க நான் கொடுக்குறோம், அந்த மாதிரி அவர் செய்யலை. அவர் குடும்ப உறவினர்கள் போலதான் போய் அந்த உதவிகளை செய்கிறார். இதுகளை பார்க்கும்போது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப இருக்க சூழல கிருஷ்ணா உள்ளுக்கு போயிட்டார். கிருஷ்ணா வந்து இப்ப அண்மையில வந்து ஒரு ஒரு இந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முதல் ஒரு சத்திர சிகிச்சைக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்திருந்தார். இப்ப இந்த கதைக்கிற எங்களால வந்து 1 லட்சம் ரூபாய் காசு அனுப்ப முடியுமா கஷ்டப்பட்டாக்களுக்கு? இல்லாட்டி அந்த பணியை வந்து வேறு ஒரு விதத்துல கட்டமைக்க முடியுமா? இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த லைஃப்லயோ இல்லாட்டி எல்லா தளங்களையும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறவர்களால கூட செய்ய முடியுமா? அவர் போய் தன்னுடைய தேவைக்காக பார்லிமெண்ட்ல காய்ச்சிருக்கலாம். இல்லாட்டிக்கு தாங்களும் வந்து தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் அக்கறையோட இருக்கிறோம், தமிழ் மக்கள் மீது பல கரிசனையை செலுத்துறோம்ன்றதுக்காக வந்து இங்க கதைக்கக்கூடாது. அவர் செய்த பணியை என்னால கூட செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு அவரை கொண்டு விழுத்தி போட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் காய்ச்சி கொண்டாண்டுக்கிறோம். இல்லாட்டி ஒரு கட்டமைப்பு உருவாக்கினவியா கிருஷ்ணா வந்து தப்பான வழியில உதவி திட்டம் செய்யறார், நாங்கள் இந்த வழியில உதவி செய்யறோம், மக்கள் எங்கள்ட்ட உதவியை கேளுங்கன்னு சொல்லி யாராவது சொல்றதுக்கு தயாரா இருக்கணுமா? ஒரு அரசியல்வாதி தயாரா இருக்கிறானா? இல்லாட்டிக்கு ஒரு தமிழ் குடிமகன் தயாரா இருக்கிறானா? எஸ்கே கிருஷ்ணா செய்யற எல்லாமே போல நாங்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறோம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்போ நாங்கள் எந்த ஒரு வீடியோ பதிவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டை கொண்டு வந்து காசு உடனே தாரோம், இல்லாட்டிக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு அனுப்புங்க, உங்களோட தகவலை அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு நிதியை உடனே அனுப்புறோம்னு சொல்றதுக்கு ஒருவன் தயாரா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் அவனோட சேர்ந்து பயணிக்க தயாரா இருக்கேன். அப்ப இன்றைக்கு பல கோடிக்கணக்கான உதவிகளை வந்து தேடி கஷ்டப்பட்டவன், அதாவது எந்த தொடர்புமே இல்லாம இருக்காங்க. நாங்கள் உதவி செய்யறோம் வந்து ஒரு தொலைபேசி ஊடாகவோ இல்லாட்டி ஒரு சமூக வலைத்தளத்தின் ஊடாக எங்கள்ட்ட உதவி கோர்றவருக்கு தான் நாங்கள் உதவி செய்யறோம். புலம் இந்த நாட்டில இருந்து தொலைபேசியே இல்லாமல், அதாவது வந்து எப்படி போய் ஒரு தொடர்பை எடுத்து தங்களுக்கான உதவியை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற எங்களோட மக்களுக்கு தேடி போய் அவர்களுடைய நிலைமையை அறிந்து எல்லாத்தையுமே தகவலை எடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள் கொண்டு சேர்த்து அந்த உதவியை பெற்றுக் கொடுக்குறன்ற வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவர்கள் நினைக்கலாம் சும்மா ஒரு கேமரா கொண்டு போய் அங்க ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு வீடியோ எடுத்து போட்டோ உடனும் நீங்க உதவி செய்யறதில்ல. அவர்களுடைய நிலைமை எல்லாமே வடிவாக விலாவாரியாக விசாரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளணும். முதலாவது உதவி செய்ய போறதுக்கு வந்து நாங்கள் அவர்கள் வந்து இனம் காணணும். அவர்களுக்கு உதவி தேவையா, உண்மையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரா? மற்ற கிருஷ்ணா வந்து தனியாக இந்த யூடியூப்ல வந்து அவன் படிச்ச பட்டதாரி விளங்கிட்டு சொல்லணும். இந்த கோமாளிகளுக்கு விளங்கணும், அவன் ஒரு படிச்ச பட்டதாரி. அரசாங்கம் தமிழே தெரியாதுன்னு சொல்றான். அண்ணியன் கொஞ்சம் அமைதியா இருக்கு, உங்களோட சந்தர்ப்பம் வர நேரம். அதாவது வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா, இப்ப எஸ்கே பிளாக் கிருஷ்ணான்றது மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும். ஒரு யூடியூபரா தான் அவரை தெரியும். அவர் ஒரு படித்த பட்டதாரி. அவர் தான் எப்படி இந்த பட்டதாரி ஆயினன்றதுக்கான பல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்துல வந்து அவர்கள் ஊதியம் எடுத்து கொண்டு போயிருச்சு. அரசாங்க உத்தியோகத்தையை விட்டுட்டு வந்தவர், சரியா? அதுக்காக உழைக்கணும்ன்றதுக்காக யூடியூப்ல நீங்க யூடியூப்ல அப்படி நாங்களும் பதிவு போடலாம் வீடியோ எடுத்து. நாங்க வெளிநாட்டுல கார்ல போறோம், இப்படியே கொள்ளையே போறோம், நாங்கள் வருமானு சொல்லி இந்த கேமரா பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டு கொண்டுக்கலாம். எங்களுக்கு யூடியூப் போட காசு வருமானு சொல்லி மக்கள் பார்க்க வேணும், மக்கள் உதவி செய்ய வேணும். விளங்கிட்டு அதே நேரம் கிருஷ்ணா சொல்லி இருக்கிறார், தனக்கு வந்து புலம்பெயர்ந்த நாட்டுல இருக்கிற மக்களோ தாயத்துல இருக்கிற மக்களோ தான் இந்த உதவி திட்டம் செய்யறதுக்கு தனக்கு பணம் தர தேவையில்லை, தனக்கு வந்து யூடியூப் ஊடாக இங்கம் வருது. அவர் முதலாவது அந்த ஒரு வருடத்துக்குள்ள முதலாவது எவ்வளவு அமௌண்ட் வந்த என்றே அவர் சொல்லி இருந்தவர், சரியா? அவர் ஒரு மாசம் அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட சம்பளம் வந்து அவர் ஆரம்பத்திலே எடுத்தவர். அதுக்கு பிறகு அவருக்கு பல லட்சக்கணக்கான இது வந்து யூடியூப் ஊடா வருது. அது நாங்கள் பாக்குறோம். நாங்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் பார்க்கலாம். அது வேற ஈழத்தமிழனா ஒரு நல்ல ஒரு கருத்தைன்னா உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. வந்து வாழ விடு சகோதரி, நீங்கள் கீழே நிக்கிறீங்களோ இருக்கா மேல வாரீங்களோ? வந்து அந்நியன் வணக்கம், கொஞ்சம் இருங்க. இப்பதான் இந்த பிள்ளை வந்தது. இதுல ஒரு கேள்வி ஒன்று ஒரு சகோதரி கேட்டு இருந்தது வந்து, உங்களுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணாவுக்கு இவ்வளவு இப்படி ஒரு கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு இந்த பிள்ளை தான் பதில் சொல்லணும். வணக்கம் சகோதரி. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. நீங்கள் உங்கள்ட தமிழினி என்ற ஒரு பேர் இருக்குதா? உங்கள்ட இன்னொரு ஐடி இருக்குதா? வந்து இல்லண்ணா, இதுதான் ஐடி, அதை நான் நேம் மாத்தி இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் அந்த உண்மையின் குரல் என்ற ஒரு
நேரலையில போய் வந்து அவங்களோட அதுல வந்து நீங்கள் அதுல நான் ஒரு அந்த சிந்தாமணி என்று ஒரு ஐடியில வந்து நீங்கள் கதைச்ச ஒளிப்பதவை போட்டிருக்கிறாங்க. நான் அதை பார்த்து நான் வந்து அதுல அவங்க சொல்றாங்க வந்து கிருஷ்ணா அந்த மகளிர் அணி மூலமா வந்து அவங்க மூலமா தான் இந்த வழக்க பதிவு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கும் அந்த தாயும் வந்து ஒரு கேஸை கொடுத்து தான் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மகளிர் மூலமா தான் இந்த கேஸ் பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாரு வந்து அது அவங்க நீங்க இருக்கும்போது தானே கதைச்சவங்க. இல்லையண்ணா அதுல இல்ல மகளிர் சும்மா வாயில வந்தாங்களா வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாங்கண்ணா. இதெல்லாம் நம்புறதுக்கே இல்லைண்ணா. என்ன கேஸ் போட்டிருக்குன்னு எனக்கே தெரியல. அதுல இருந்து நான் பதிலளிக்கிறேன் மாலிசா. நான் மனித உரிமை குழு சார்ந்து பயணிக்கின்ற அடிப்படையில நான் உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்க தயாரா இருக்கேன். அதாவது வந்து இப்ப இந்த 5-6 மாசத்துக்கு முதல் அந்த 18 வயசுக்கு அந்த மாணவிக்கு வந்து உதவி செய்யறதுக்கு இப்போ கிருஷ்ணா போய் எடுத்து போட்ட அந்த பதவியினூடாக பல விமர்சனங்கள் வந்ததில் மாற்று கருத்து இல்லை. அதாவது வந்து இந்த சிறுவர் பாதுகாப்பு மையம் மனித உரிமை குழு சார்ந்து பயணிக்கிறதுல வந்து வந்து ஒருவர் வந்து எந்த அடிப்படையில மனித உரிமை மீறல் செய்திருக்கிறாருன்றதான் பார்க்க வேணும். விளங்கிட்டோம். அந்த அடிப்படையில தான் அவர்கள் அந்த கேஸை வந்து பதிவு செய்வார்கள். சும்மா வந்து என்ன ஒருத்தர் பேசி போட்டார் ஒரு வீடியோ எடுத்துட்டாருன்ற எல்லாத்துக்கும் போய் அங்க வந்து அதுக்கான சிஸ்டமேட்டிக் அங்க இல்லை. இப்ப நான் வந்து ஒரு ஆள் இந்த தொலைபேசியில பேசி போட்டார் இல்லாட்டிக்கு என்ன வந்து வீடியோ எடுத்து பதிவு போட்டேன் அதுக்கு வந்து போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. எந்த அடிப்படையில வந்து இப்ப போலீஸ் வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு போகாம போலீஸ் சூடாக தீர்ப்பங்களுக்கு வழங்கவில்லையா? இல்ல ஈழத்தமிழன் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப நான் ஒரு தாய், எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. நான் என் பிள்ளைய கூட்டி கொண்டு போய் மகளிர் அணி அந்த அவங்கள்ட்ட போய் ஒரு முறைப்பாடு பண்றேன். இப்படி ஒரு உதவியால வந்து நாங்கள் இந்த ஆர்கிட்ட உதவி கேட்டு நாங்கள் எங்கள்ட விருப்பம் இல்லாம வந்து இவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து இந்த காணொலியை பதிவிட்டிருக்கிறார். இப்ப இது ஒரு பேசு பொருளா வந்திருக்கு. இதால எனக்கும் என் பிள்ளைக்கும் சரியான மன அழுத்தமா இருக்குது. இதால வந்து நாங்கள் தற்கொலைக்கு போற முடிவுல இருக்கிறோம். ஒழுங்கா சாப்பிட முடியாது, நித்திர கொள்ள முடியலன்னு சொல்லி எங்களுக்கு இதால பெரிய அவமானமும் இதுவுமா இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல. இதுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பதிவிடும் போது அந்த மகளிர் அணிப்பு குழு எங்களுக்கான என்ன ஒரு அறிவுரையை வழங்கும்? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து மகளிர் அணி அவர்கள் வந்து இப்ப அந்த மாதிரி நடந்து கொண்டவரை கூப்பிட்டு அவரை முதல் அணுகி அது சார்ந்த ஒரு தகவலை திரட்ட பார்ப்பினோம். அதாவது இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் போய் பதிவு செய்யறாருன்ற உடனே அந்த வழக்கு தாக்கல் செய்தவருக்கு ஆதரவாக உடனே அந்த அணி செய்யப்பட முடியாது. ஏன்னு சொன்னா அது உண்மையா பொய்யா எவ்வளவு நம்பத்தன்மைன்னு தெரியாதானே. அப்ப அதாவது வந்து யார் ஊடாக இந்த இஷ்யூ வந்திருக்குன்றத பார்ப்பாங்க. ஓகே, அப்ப இவங்க கேஸ் ஃபைல் பண்றவங்க சொல்லுவாங்க, ஓகே எஸ்கே கிறிஸ் பிளாக் அவர் கூட தான் எங்களுக்கு இந்த அழுத்தம் வந்ததோ இல்ல அவர் தான் எங்களை வந்து கட்டாயப்படுத்தி வீடியோ போட்டிருந்தாருன்னு சொல்லி ஒரு இது பதிவு செய்ய போது அவர்கள் எஸ்கே கிருஷ்ணா பிளாக்கை போய் சந்திப்பார்கள். இல்லாட்டிக்கு அந்த காரியாலயத்துக்கு வர சொல்லுவார்கள். அதிகமாக இவர்கள் கூடுதலாக போய் சந்திக்கிறதுக்கான சூழலை தான் ஏற்படுத்துவார்கள். அங்க போய் சந்திக்கும் போது அதுக்கான எல்லா ஆதாரம் வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாட இருக்குந்தானே, அதை அவர் சமர்ப்பிக்கப்படும் போது இருவரையும் கூப்பிட்டு அவர்கள் ஒரு சமாதான நிலைக்கு அனுப்புவார்கள். இல்லாட்டிக்கு அவர் வந்து ஒரு பொது வழியில அது சார்ந்து பிழையான ஒரு இதாக கூறப்படும் பட்சத்தில் அவர் வந்து பொது வழியில ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுவார்கள். அதை விட அதி தீவிரமாக ஒரு இது செய்யப்படுமாக இருந்தால் இந்த சிறுவர் நடத்தியோ இல்லாட்டிக்கு மகளிர் சார்ந்த அமைப்பினூடாக நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும். வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அது வந்து நீதிமன்றத்தின் ஊடாக எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படும். இப்படியான ஒரு நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வேணும்னு சொல்லி அதனோட அந்த வகையில கிருஷ்ணா அவர்கள் தனக்கு ஒரு சட்டத்தரணியை வைத்து அவர்கள் இந்த மகளிர் அமைப்பு வந்து அந்த அவர்கள் சார்ந்த ஒரு சட்டத்தரணியை வைத்து அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடுவார்கள். அதான் நடக்க போகுது. ஆனா இவர் ஒரு வயலண்டாக வந்து செயற்படும் பட்சத்துல போலீசாரை விட்டு உடனடியாக கைது செய்வார்கள். இப்ப நீதிமன்றத்தினூடாகவோ இல்லாட்டிக்கு இந்த மகளிர் அமைப்பால வந்து போலீஸ் நிலையத்துக்கு அந்த தாக்கலை செய்யப்படும் பட்சத்துல எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து கைது செய்வார்கள். இப்ப இந்த மகளிர் அணியோ இல்லாட்டிக்கு எந்த அணியா இருந்தாலும் அவர்கள் எந்த அடிப்படையில வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை வச்சு கொண்டுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்ப போலீஸ் ஊடாகவும் போகலாம். இப்ப உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த இணக்க சபை என்று சொல்லி ஒரு கிளை அமைப்பு ஒன்று இருக்குது. இப்ப நீங்கள் போலீஸுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நிதியையும் செலவழித்து அதுல போய் நீண்ட காலம் நீங்கள் அதுல நீதிமன்றத்துல இருந்து நீங்கள் தூங்காமல் இப்ப நீங்கள் போலீஸ் ஊடாக நீதிமன்றத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல ஒரு மாசம் 3 மாசத்துல உங்களுக்கான கேஸை வந்து அவர்கள் பரிசீலனை செய்து உங்களுக்கு தீர்ப்பு வழங்க போறே இல்லை.
ஏனண்டா 10,000 பயல்கள் அங்க இருக்கும். ஓகே, அப்ப அதை சரி. கருத்துல கொண்டு பெரிய விளக்கம் முடிக்கிறேன். இப்ப இணக்க சபை கூட பொலிசுக்கு போனால் இணக்க சபை கூட அனுப்புவோம். நம்ம இணக்க சபையில போய் நீங்கள் இதை விசாரிச்சு அவர்களுக்கான சொல்யூஷனை சொல்லி சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்புவார்கள். அவர்கள் 2 பகுதியுமே சமாதானமா போறதுக்கான ஒரு சூழல் வந்தால் அவர்கள் அதை பரிசீலனை செய்து அதை அடுத்த இடத்துக்கு போவார்கள். இப்ப நீங்கள் நீண்ட நேரம் நான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லிச்சனால் நான் விளாத்து கலைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா விடிஞ்சிடும், டைம் காணாது. இதே வந்து ஒரு பெரிய விளக்கம் தானேன்னா, என்னன்னு சொன்னா இது ஒரு சாதாரணமா நடந்திருந்தால் நீங்க சொல்ற முறைப்படி நடந்திருக்கும். இது திட்டமிட்டு சில சதி வேலைகளால ஒரு நெட்வொர்க்கா, ஒரு பெரிய நெட்வொர்க்கா இதை திட்டமிட்டு அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் பெருந்தொகையான பணத்தை கொடுத்து, காவல்துறைக்கும் பெருந்தொகையான பணத்தை கொடுத்து, அணுகுகின்ற சட்டத்தரணிமார்களுக்கும் பெருந்தொகையான பணத்தை கொடுத்து, இது ஒரு சதி வேலையா இவர் எப்படியாவது இவரை இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருந்தும் இவருக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என்று திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதிதான் இது வந்து. இதை நீங்கள் பாருங்க, ஒரு தொடர்ந்து இந்த தேசிய கொடியை இவர் பிடிச்ச காலத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு 2 மாதமா வந்து தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாவில் இவற்ற படங்கள், இவற்ற குடும்ப படங்கள் இவரை போட்டு விமர்சிக்கிறது, கடுமையா விமர்சிச்சு இதை பெரும் பேசு பொருளாக்கி திட்டமிட்டு செய்து ஒரு இப்படியான ஒரு வீண் பழியை போட்டு இந்த பொடியனுக்கு மேல கேஸ பதிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த பதிவு செய்யலாம். இப்ப நீங்கள் பிழையோ சரியோன்ற தாண்டி ஒருவர் மீது வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்தால் அவர்கள் வந்து ஒருவரை கைது செய்ததால் சட்டத்தின்படி 14 நாள் ரிமாண்ட்ல வைக்கிறது நடைமுறை. இப்ப அந்த அடிப்படையில அவர் அங்க ரிமாண்ட்ல இருக்கிறார். நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு இது அவர் சார்ந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கான அந்த காலப்பகுதிக்கு அவரை வந்து இன்றைக்கு 14 நாள் ரிமாண்ட்ல அனுமதிச்சிருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு தரப்பு இப்போ கிருஷ்ணா தரப்பாக வந்து அவர்கள் எல்லா விஷயங்களையும் அந்த அவர்களோட சட்டத்தரணியை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போறார். இன்றைக்கு அந்த உதவியை பெற்று இன்றைக்கு வீடியோ எடுத்து போட்டது வந்து ஏன் இந்த 5 மாதமாக நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்ததை பற்றி நீங்கள் நீதிமன்றத்திலோ இல்லை போலீஸுக்கோ இல்லை மகளிர் அமைப்புக்கோ இல்லாட்டிக்கு இணக்க சபைக்கோ ஏதோ ஒன்றுக்கே நீங்கள் இந்த 5 மாதமாக நீங்கள் அதாவது இது இப்போ கேஸ் போட இல்லைன்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் இருக்க முடியலட்ட. அப்ப அங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊரில் அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டிக்கு அவர்களுடைய உறவினர்கள் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை வந்து ஒரு வயலண்ட் ஆக்கி விட அவர்களை கிருஷ்ணா போன இடத்துல வந்து அவர் மீது வன்முறையை செலுத்தி இன்றைக்கு இவர் தவறாக நடந்து கொள்றாருன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு போலீசாரை வரவழைச்சு அதுக்கான கைதை ஏற்படுத்தியிருக்கேன். அது நார்மலா வந்து நான் பிழை செய்யாம இருந்தால் கூட என்னை வேற ஒரு காரணத்துல வைத்து என்னை அவர்கள் தாக்கி விட்டு அவர்கள் என் மீது கேஸ் போடலாம், இவர் வந்து கடைசியில 4 பேரோட வந்து எங்களை தாக்க வந்தவர்னு சொல்லி விளங்கிட்டல. அப்ப அந்த இடத்துல போலீஸ் சட்டம் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவா போகாமல் இருக்கிறதுக்காக காவல்துறையினரால வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்றதுக்காக அவர்களை கைது செய்வார்கள் உடனே. அது நடைமுறை. நீங்க பிழை செய்யாம உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காயஸ் வாகனத்திலோ இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு 4-5 பேர் ஒரு உதவி திட்டத்துக்கு போறீங்க, அவர்கள் என்ன சொல்ல போயிடும் சொன்னா இவர்கள் வந்து உதவி திட்டம் செய்து முடிஞ்சு இப்ப வந்து எங்களை தாக்குறதுக்காக வந்தவர்கள் சொல்லி சொன்னால் போலீஸுக்கு தெரியாது எது உண்மைத்தன்மைன்னு சொல்லி. இங்க எல்லா இடம் சிசிடிவி கேமரா பூட்டி கொண்டிருக்கல தானே. அப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போதுதான் இதுல உண்மைத்தன்மை தெரியும். இந்த உதவி வாங்கிய குடும்பத்தினருக்கு வந்து இன்றைக்கு அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை உறுத்தும். அவர்கள் பொது வழியில வந்து இந்த விசாரணை என்ற அடிப்படையில இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்களே இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ற ஒரு சூழல் உருவாக நீங்க பாருங்க. நிச்சயமா நான் உங்களோட நேரத்துக்கும் இதுக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு அப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. உண்மையிலேன்னா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள். என்ன தேவையான நேரத்துல தேவையான கருத்து பதிவை பதிர்ந்திருக்கிறீங்க. என்னன்னு சொன்னா அக்கறை செலுத்துறவ கொஞ்சம் இருக்குண்ணா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் உங்களோட இந்த கருத்துக்கு வந்து அந்த அறம் வெல்லுமன்றதுக்கு நீங்கள் தானே முன் உதாரணம். வந்து மனிதநேயம் காப்போம், அதுக்கும் நீங்கள் தான் முன் உதாரணம். என்னன்னு சொன்னா இவனுக்கு நடந்தது அநியாயம். உங்களோட பொன்னான வார்த்தைகளுக்கு கோடி நன்றிகள். என்ன சரி, இப்ப இன்னைக்கு வேற இன்னொரு கேஸ ஃபைல் பண்ணிக்கலாம் தானே. இலங்கையில வந்து இப்ப இலங்கையில எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள்
பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து கருப்பு கொடி பறக்க விட்டு ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை செய்திருந்தவர். அப்போ எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அவர்கள் வந்து தமிழர்களை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். இலங்கையில் சுதந்திரம் இல்லை, அவர் சிங்கக்கொடி ஏந்தி சுதந்திரத்தை அனுஷ்டிட்டு அது வந்து புலின்னு சொல்லி பொலிசுக்கு ஒரு சொல்லுங்க அப்போ இந்த வீர புலிகளை அத சொல்றதுக்கு அத சொல்லியன்னா இவங்களால அவரை அழிக்க இயலாது. இப்படியான இவ்வளவு செய்யறவர்கள் வந்து எஸ்கே கிருஷ்ணா பிளாக் மட்டுமா அதுல வந்து சிங்கக்கொடியோடு நின்றவர். இப்ப நான் வந்து பிறந்து வளர்ந்து படித்து முடிக்கிற வரைக்கும் நான் தமிழ்ல தேசிய கொடிக்குள்ள நான் நின்று எல்லாமே செய்திருக்கிறேன். சரியோ, நான் சிங்கக்கொடி ஏத்தின அந்த நிழலுக்குள்ள நான் நிக்கல. நான் வாழ்ந்த சூழல் அப்படியா இருந்த அடிப்படையில சொல்றேன். சரியா? ஆனா இன்றைக்கு சிங்கக்கொடி ஏத்தும் போது சிங்கக்கொடிக்கும் சிங்கள மக்களுக்கும் நாங்கள் முதல்ல எதிரானவர்களா இல்லை. நான் ஒரு ஈழத்தமிழனா இருக்கிறேன். நான் வந்து எங்களுக்கு நான் ஒரு நாடு வேணுமென்று சொல்லி போராடக்கூடிய ஒரு இனத்துல இருக்கக்கூடியவன், தமிழீழம் என்ற ஒரு நாட்டை கூறக்கூடிய ஒருவனா இருந்து கொண்டு சிங்கள மக்களுக்கோ சிங்க கொடிக்கோ சிங்களவர்கள் பெரும்பான்மையா பின்பற்றக்கூடிய மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். சரியா? எங்கட கொடி ஏறுற இடத்துல அவரோட கொடியை நான் ஏற்றி விடுவேன். ஏனென்றா அவர்களையும் மதிக்கிறேன். இன்னொரு கொடியை நாங்கள் மதிக்கிறோமோ எங்களோட கொடியை நாங்க மதிக்கிற மாதிரி தான். சரியா? அது வந்து நாங்கள் ஒரு நாட்டின் கொடியை நாங்கள் எப்பவுமே நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, அதை நாங்கள் மிதிக்கவும் இல்லை. சரியா? எங்களுக்கான உரிமைக்கான கொடி அங்க பறக்கிற இடத்த அவன் உரிமைக்கான கொடியும் பறக்கட்டும், அதுல எங்களுக்கு தேவையில்லை. ஆனா எங்களுக்கான உரிமை வேணும். சரியா? அதுக்காக நான் இப்ப சுதந்திர தினத்தை நான் சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்க போறேல, சுதந்திர தினத்தை நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லல ஒருவர் எந்த அடிப்படையில அந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்காரு. இப்ப கிருஷ்ணா பொறுத்தவரையில ஓகே, இன்றைக்கு வந்து அவர் வந்து தமிழ்ல தேசிய கொடியை அங்க ஏற்றி கொண்டுட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து பயங்கர தடை சட்டத்துல கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருப்பார். அதுக்கு பிறகு என்ன சொல்லிவினோம், காய்ச்சி கொண்டு சிங்கக்கொடி தமிழ்ல தேசிய கொடி அவர் கையில பிடித்து விட்டார் என்ற இந்த வந்து வீரவசனத்தை பேசி போட்டு நித்திரவள்ளத்தான். சரி, முதல்ல எங்கட போராட்டத்தின் வரலாறு. சரியா? இந்த போராட்டம் எதுக்காண்டு தெரிஞ்சவன் வந்து அமைதியா கதைப்பான். வரலாறு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் போய் ஆவாண்டு பார்த்து கொண்டு தெரிஞ்சு போட்டு வந்து இப்ப நாங்கள்லாம் எங்கட மாவீரர்கள், எங்கட போராட்டம், எங்கட கொடி, எங்கட தலைவர்னு சொல்லி கொண்டிருக்கின்ற கோமாளிகள் இருக்கோ அமைதியா வாசிக்கணும். எங்களுக்கு தெரியும் சருகு புலிகள் சருகு புலிகள் என்ன. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. நாங்கள் நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் எப்படி சித்தரிக்கணும்னு சொன்னால், ஒரு போலீசாரோட போய் எதிர்த்து கதைச்சால் ஓகே போலீஸுக்கு அடிச்சு போட்டார், ராணுவத்துக்கு அடிச்சு போட்டார், அவன் தான் ஈழத்தமிழன், இதான் அவங்களோட அரசியல், இதான் அவங்களோட போராட்டம். எதை கதைக்கணும், எந்த இடத்துல எதை செய்யணும். நாங்கள் வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆயுதமேந்தி போராடி இருக்கிறோம், வரலாறு இருக்கு. அந்த வரலாற்று சொல்லுங்க. இப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எதை சொல்லணும்னு தெரிய வேணும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படையில 15 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்குது, 222 நபர்கள் தடை செய்யப்பட்டிருக்கணும். சரியா? அதுவும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் போது தாயத்தில் இருக்கிறவர்கள் எப்படியான ஒரு அடக்குமுறை கிடைக்கணும்னு தெரியுமா? என்னுடைய அம்மா அப்பா சோரங்களும் அந்த அடக்குமுறைக்கெல்லாம் இருக்கணும். சரியா? நான் அவைக்கு சொல்லல நீங்கள் வந்து இப்படி கதைங்க அப்படி செய்யுங்க. 2 நாளைக்கு அவர்கள் கதைத்தால் அவர்கள் வந்து பயங்கரத்தில் கை செய்வார்கள். இன்னைக்கு இந்த தைட்டி விகாரை வந்து எங்கட வீட்டுக்கு அண்மித்த பகுதியில இருக்குது. சரியா? தைட்டி விகாரையை பற்றி வைக்க என்ன தெரியும்? யாழ்ப்பாணம் பலிகாமத்துல அமைந்திருக்கிற தைட்டி. சரியா? அந்த விகாரை வந்து சட்டவிரோத விகாரைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க இருக்கிறவர்கள் அங்க தூண்டி விட்டு எந்த வழி நாங்கள் எங்கட உரிமைக்காக எந்த வழியில போராடணும் மட்டும் தெரியணும் முதல். சரியா? அந்த வழியில நாங்க போராடலாம். சரியா? எங்களுக்கு அவங்க வந்து இலகுவா ஒரு தீர்வையும் தரப்போறையில, உரிமையும் தரப்போறையில. நாங்கள் வந்து உஷார் மடியங்களா இருக்கக்கூடாதுங்க. இணையதளத்துல களத்துல நிக்கணும். நாங்கள் அதுவும் ஜனநாயக வழியில எப்படி எங்களோட கோரிக்கையை முன்வைக்கணும். முதல் விஷயத்தை நாங்க எடுத்து சொல்லணும். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மார்ச் மாத கூட்டத்தொடர் நடந்து முடிந்து விட்டது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான மார்ச் மாத கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சது. சரி, அடுத்த வந்து ஜூன் மாத செஷன் நடக்க போகுது, அப்புறம் செப்டம்பர் மாத செஷன் நடக்க போகுது. இதுகள் சார்ந்து என்ன மாதிரியான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேணும், எப்படி நாங்கள் எங்களுடைய விஷயம் சார்ந்து நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக இல்லாட்டிக்கு சர்வதேசத்தின் ஊடாக கொண்டு வரதுக்கான ஒரு திட்டமிடலை பற்றி கதைக்கணுமா? இன்றைக்கு மார்ச் மாத கூட்டத்தொடர் போகுது. ஓகே, எங்களுக்கான என்ன விஷயங்கள் அங்கே முன்னிலையா பேசப்பட்ட விஷயம் சார்ந்து தெரிஞ்சிருக்கணுமா? எஸ்கே பிளாக் கிருஷ்ணா என்ன செஞ்சிருக்கிறார்? மனித உரிமை மீறல் செஞ்சிருக்கிறாரா? இனத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி இருக்கிறாரா? உதவி செய்திருக்கிறார்? யதார்த்தமா ஒரு வார்த்தையை கதைச்சிட்டார், ஆனா அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டன்னு சொல்றார். அவர் மிகவும் ஒரு இரக்கமான ஒரு பொடியன், என்னை விட நிறைய வயசு குறைந்த ஒரு பொடியன். சரியா?
அவன் வந்து சரி ஓகே சௌரமா தான் காய்ச்சிருக்கான் தங்கச்சி இப்படி நீங்க நடிக்காதீங்க. நீங்க இத்தனை பேர் உங்களோட வீட்டுல பெத்த தாய்க்கு அடிக்கிறீங்க மதிக்கிறீங்க இல்ல கட்டிய மனைவியை பிள்ளைய நடத்துல விட்டு போட்டு வேற கல்யாணம் கட்டி போட்டு வெளிநாட்டுக்கு வந்து விழா கூத்துக்கு மலைஞ்சேரிங்க உங்களோட வரலாறு இந்த காய்கறோட வரலாறு எடுத்து போட்டா நாரி போடும். சூப்பர் சரியா? நல்ல அதை மணக்கவே இங்க எங்களுக்கு வைரஸ் வந்து நாங்கள் வேற உளவியல் ரீதியா பாதிக்கப்படும். அப்ப இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இந்த கலைக்கிறவர்களுடைய வீட்டு நிலைமையை பற்றி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க ஒரு சிசிடிவி கேமரா போட்டினீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். இல்லாட்டி ஒரு வயர்லெஸ் கேமரா போட்டினா தெரியும். வேற வண்டவாளம் தண்டவாளங்கள் எல்லாம் சரியா? அந்த அந்த தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடாது. கிருஷ்ணாவோட தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடுமன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? எல்லா தண்டவாளத்திலும் ட்ரெயின் ஓட்ட முடியாது. ஓகே, அதுக்குத்தானே நான் வந்து இப்ப வருங்கால இளைஞர்களின் தலைவர் கிருஷ்ணாவா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் வந்து என்ன தனிப்பட்ட கருத்து. இதுல இருக்கிற நீங்களும் வந்து ஏற்றுக்கொள்றது உங்களோட விருப்பம். முக்கியமா இதுல வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் வந்து வி லவ் எஸ்கே என்று சொல்லி ஹேஷ்டேக் அடிங்கோ. நான் வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல, எதிர்க்கிறேன்னு சொல்லல. அதாவது யதார்த்தத்தை சொல்றேன். இதுதான் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன வாழ்த்துக்கலாம். சூப்பர் கருத்து. இன்னொரு விஷயத்தை நாங்க பாப்போம். நான் முடிக்கிறேன். நீங்க பாக்குறோம் கிருஷ்ணா பற்றி இவ்வளவு அவதூறு காய்க்கிறாங்க. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற நிலைமையை யோசிங்கோ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இருக்கிற நிலைமையை யோசிங்கோ, தமிழ் தேசிய மக்கள் கூட்டமைப்பு இருக்குதானே வந்து விக்னேஸ்வரையோட தலைமையில உள்ள கட்சியை பற்றி யோசிங்கோ. இன்றைக்கு வாரில் செஞ்ச எடுத்து கொடுத்து போட்டு இன்றைக்கு உள்ராட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறார். எவ்வளவு ஒரு சமூக விரோத இதை செய்கிறார். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலராக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள தேசிய பட்டியலில் பின்கதவால வந்த சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு ஆளுமை செலுத்துறார். இன்றைக்கு அந்த கட்சி நிலைமை என்ன? இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் வந்து விடுதலை புலிகள் வந்து குற்றம் செய்திருக்கிறார்கள். சிறுவர்கள் இணைத்தது போல முஸ்லிம்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றின இன சுத்திகரிப்பு, போர்க்குற்ற விசாரணைக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கோமாளிகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து டிப்ளோமேட்டிக்காக வேற விதத்துல வந்து எங்களோட இனத்துக்கான கட்டமைப்பை சிதறிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இறந்தவர்களை பற்றி கலைக்கக்கூடாது. இறந்த சம்பந்தன் மாவை சேனாதிராசாக்கள் எல்லாமே என்ன செஞ்சவ அந்த கட்சியை கொண்ட நீதிமன்றத்தில் விட்டு இன்றைக்கு தலைவர் இல்லாமல் இன்றைக்கு ஒரு தலைமை இல்லாமல் இருக்குது. 2050 பிறகு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமை இல்லை. இதை பற்றி கேட்கிறக்கு யார் எத்த நிக்கணும்? ஓகே, ஒரு நிமிஷம் அண்ணா. முரளிதரன் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களோட கருத்துக்களையும் பதிவு விடுங்க. ஒரு நிமிஷம் ஈழத்தமிழ் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் டாக்டர் அர்ஜுனா பற்றியும் கதைப்பேன். நான் வேற ஒரு தரையும் பற்றி இதை கதைக்க விரும்பல. நான் இவ்வளவு கருத்துக்களை ஒரு விஷயத்த காய்ச்சி விட்டுட்டா ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. இந்த சங்கவியை பற்றி வந்து எங்களுடைய ஈழத்து பிள்ளைகள், தமிழீழ பிள்ளைகள், சரி அவங்களுக்கு தெரியும் தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஆணுக்கு பெண் நிகராக சொல்லி இல்லை, ஆணும் பெண்ணும் சமனாக இருக்கணும் என்றையில எல்லாத்துலயுமே செயல் வடிவத்துல நிகழ்த்தி இருக்குது, வரலாறு இருக்குது எங்களுக்கு. ஓகே, அந்த அடிப்படையில வடக்கு கிழக்கு தாயத்துல இருக்கிற தமிழீழ பெண்களை போய் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல விபச்சாரின்னு சொல்லி கதைக்கிறதுல இந்த அர்ச்சனா கோமாளி இருக்குது. அதுவும் சங்கவி என்ற ஒரு பிள்ளை வந்து அவ திருமணம் முடிச்சிருக்காவோ முடிக்கவில்லையோ அது 2வது விஷயம். அது அவட தனிப்பட்ட பிரச்சனை. சரியா? ஒருவர் வந்து திருமணம் முடித்து பிடிக்காட்டிக்கு விவாகரத்து பெற்று இன்னொரு திருமணம் செய்யலாம், சட்டத்திலே இடம் இருக்குது. சரியா? அது ஒரு கட்டத்துல இருக்கும்போது இன்றைக்கு இந்த வர்த்தகர் வந்து ஒரு நாளைக்கு சங்கவியோட இருக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலுத்துறேன்னு சொல்ற இந்த கோமாளி அரிச்சுனா அந்த வர்த்தகரோட பற்றி சொல்லலாம் தானே. இன்றைக்கு பெரும் பண முதலைகளா இருக்கிற இந்த வர்த்தகர் வந்து பல பெண்களை அணுகி லட்சக்கணக்கான காசை கொடுத்து ஒரு நாளைக்கு இல்லாட்டிக்கு மனத்தியாளத்துக்குள்ள உடல் உறவு கொள்ளினம்ன்ற அடிப்படையில வந்து அவர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிடலாம் தானே. என்னத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டு எங்க கதைக்க வேணும்? மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் போராடினவங்க. சரியா? இப்ப இந்த கிருஷ்ணாண்ட 19ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்ததுக்கு பிறகு நான் டாக்டர் YIPL அர்ஜுனாவுக்கும் தமிழ் புரோவுக்குமான நேரலையே நான் போடுவேன். வந்து நேரம் கிடைக்கும் நேரம் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நான் ஒரு தனி நேரில் போடுவேன்னா கண்டிப்பா நீங்கள் வந்து அதை பற்றி கதைப்பேன். நாங்கள் விவாதமா நல்லபடியா கதைப்போம். நன்றி அண்ணா. வந்து ஓகே. முரளிதரன் வணக்கம். வணக்கம் அண்ணா. நான் யூகேலேருந்து கதைக்கிறேன். நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னா? அது அவசியம் இல்லையா? கிருஷ்ணாவை பற்றியான அவங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குதுன்னா வந்து நான் 2-3 கேள்வியை கொண்டு கேட்கிறேன். கிருஷ்ணா வந்து இந்த கெல்ப் வீடியோ போடுறாரு தானே? ஆமாம். அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக போடுறாரா இல்ல தனக்கு ஒரு வருமானத்துக்காக போடுறாரா?
மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா நான் பரவாயில்லைக்கா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா கிருஷ்ணாவால சேவை பெற்ற மக்களிட குடும்ப நிலை உயர்ந்ததா இல்ல கிருஷ்ணாண்ட குடும்ப நிலை உயர்ந்ததா? அதாவது உதவி பெற்ற குடும்பங்கள் தான் உயர்ந்திருக்கணும். கிருஷ்ணாண்ட குடும்ப நிலை உயர இல்லையா? அது அவற்ற இப்ப அவருக்கு ஒரு தொழில் இருக்குதானே, இப்ப அது அவற்ற பர்சனல் விஷயம். நான் உங்களுக்கு கேட்டான் சேவை நோக்கமா செய்யறாரா இல்ல அவர தொழில விடுங்கோ, அவர் வந்து உதவி செய்யறாரு மக்களுக்கு. ஓகே இல்லையாண்ணா நான் கேட்கிறேன், கோவிக்காதீங்க. நான் கோவிக்கலையா? அது அவற்ற வருமானம், அது அவற்ற பர்சனல் விஷயம். அவர் 10 மாடி வீடும் கட்டலாம், அவர் எத்தனை கோடி வீடு கட்டுற கதையே நான் கேட்கல. உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், அவர் சேவை நோக்கமா செய்கிறாரா இல்ல ஒரு வியாபார நோக்கமா செய்கிறாரா? சேவை நோக்கமா தான் செய்யறாரு. ஏன்னா சேவை நோக்கத்துல செஞ்சா என்ன பிச்சை தான் எடுக்கணும். அதுதான் பிச்சை எடுக்கணும். நான் சொல்ல இல்லையா? அவர் வந்து என்ன உயரக்கூடாது. அவர் இல்ல உங்களோட கருத்து அப்படித்தானே இருக்கு. நீங்க சொல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே சேவை நோக்கமா செய்யறேன்னு சொல்லி தெளிவில்லாமல் ஒரு விளக்கம் இல்லாமல் கேள்வியை நீங்களே வைக்கிறீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு கருத்து அப்படித்தானே என்ன இருக்கு. சேவை நோக்கமா செய்தா அவன் வந்து நல்லா இருக்க கூடாது. அதான் உங்களோட கருத்து. இல்ல முரளிதரன் நீங்களா அவர் மேல ஒரு இந்த பெருந்தொகையான பணத்தையும் கொடுத்து காவல்துறைக்கு அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் பெருந்தொகையான பணத்தை காசு கொடுக்கலையா? உங்களோட கருத்துக்களை பார்த்தா நீங்கள் தான் அதுக்கு மூல காரணமா இருப்பீங்களன்னு ஒரு பழிவாங்கல் நோக்கத்தோட வந்து நீங்கள் சேவை செய்யறாரா இல்லாட்டி தொழிலாளி செய்யறாரான்னு இந்த தளத்துல வந்து உங்களுக்கு அப்படியான கேள்விகளை வைக்கும் போது அண்ணா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க கிருஷ்ணா வந்து சேவை அடிப்படையில செய்யறேன்னு சொல்றீங்க. இந்த கிருஷ்ணா பற்றி கேள்வி கேட்கிறீங்க. இந்த கோமாளி வந்து எங்கட பெண்களை வந்து விபச்சாரின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல காட்சிய பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வைத்தியர் இல்லையா? பைத்தியக்காரன் அந்த கதையை விடுங்க. அந்த கதையை விடுங்க. அது அவனை வளர்த்து விடுங்க. பார்லிமெண்ட்ல போய் கதை கட்டும். ஆனா கிருஷ்ணா பற்றி விமர்சனம் செய்வோம். நல்லது செய்யறவனை பற்றியே காட்சி அவனை வந்து தமிழ் தேசிய பரப்பை தான் கற்றவனும் கிருஷ்ணாவை வளர்த்து விடுவோம், அர்ஜுனாவை வளர்த்து விடுவோம். என்ன இல்ல அவனை பெருசா கதைக்கல, பெரிய அளவுல கதைக்கல. இப்ப அந்த பிள்ளைன்ற நிலைமையை பாத்தீங்களா? அவன் தண்டை ஒரு என்னன்னு சொல்ற ஒரு தனிப்பட்ட பிரச்சனையால நின்றதை உட்காந்து நான் பயப்பட மாட்டேன். அவன் வந்து இன்றைக்கு கௌசல்யான்ற பிரச்சனையை கூட பார்லிமெண்ட்ல காய்ச்சிருக்கலாம் தானே. ஒரு ஆண்மகனை மாத்தி இப்படி வாசிட்டான்னு சொல்லி இன்றைக்கு விபச்சாரம் செய்யறது, மற்றது பல வர்த்தகர்களோட 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா வாங்கி உடல் கொள்றான்னு சொல்லக்கூடியவர் எந்த அடிப்படையில் இந்த பெண்களை பற்றி போய் பார்லிமெண்ட்ல கேட்பேன்? கௌசல்யா பற்றி காய்ச்சிருக்கலாமே. கௌசல்யா எவ்வளவு இது செஞ்சிருக்குது ஒரு ஆண்மகனுக்கு எதிராக. அவன் அழுதான், என்ன சாக போறோம்னு சொன்னான். அவனோட என்ன கதையெல்லாம் கதைச்சவனுவன் கிருஷ்ணா அர்ஜுனா வந்து அவனோட என்ன கதையெல்லாம் கதைச்சவன். காது கொடுத்து கேட்கல அளவுக்கு கதைச்சவன என்ன அவனோட அதுல கேட்க வக்கீல்ல மற்ற. அதாவது கௌசல்யாவால பாதிக்கப்பட்ட அதாவது பெண்ணுக்கு மட்டும்தான் நீதி, ஆணுக்கு நீதி இல்லையா? ஆணுக்கு கௌரவம் இல்லையா? இன்றைக்கு கௌசல்யாவால பாதிக்கப்பட்டவன் வந்து இன்றைக்கு பைத்தியக்கார மாதிரி புலம்பி கொண்டு தெரிகிறான். அவனுக்கான நீதியை பற்றி போய் காய்ச்சிருக்கலாமே பார்லிமெண்ட்ல. அதாவது சங்கவியோட உடல் வர்த்தகர்னு சொன்ன வர்த்தகரை பற்றி போய் காய்ச்சிருக்கலாமே. ஏன் வர்த்தகர் பண முதல அவர் எதிர்க்க முடியாது. சங்கவி வந்து ஒரு சாதாரண ஒரு பெண். இன்றைக்கு அர்ஜுனாட தங்கச்சியா இருந்த பிள்ளை விட்டா போய் அங்க காய்ப்பானா? முட்டாள். கேள்வி கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தா தானே. இப்ப நான் எல்லாம் நாட்டுல இருந்தா அர்ஜுனா இந்த பறைப்புறைக்கே போக மாட்டான். இவனை விட பல கூட்டத்தை உருவாக்கி இவன் அடிச்சுக்கிற பெண்கள். முதலாவது கௌசல்யாவில பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கட்டும் பார்லிமெண்ட்ல போய். வணக்கம் ராதன். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் கீழே தான் நிறைய நேரம் நின்று கொண்டிருக்கிறேன். நிறைய கதைக்கணும். ஆனா இப்ப நான் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போறேன். இன்றைக்கு பிபிசி தமிழ்ல 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் போடுறவங்க. அதுல பாருங்க யூடியூப்ல எவ்வளவு உழைக்கலாம்னு சொல்லி அதுல ஒரு 2 நிமிஷம் போடுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் போய் சவுதி வேற நாட்டுல இருந்து உழைச்சவங்க எல்லாம் வந்து இப்ப வேலையை விட்டுட்டு வந்து யூடியூப் செஞ்சு ஒருத்தர் சொல்ற 6 மாசத்துல தான் வந்து கார் எடுத்தினாங்க. அது ஒருக்கா பாருங்க எல்லாரும். ஒருத்தருக்குமே விளக்கம் இல்லாம இருக்கு. எவ்வளவு யூடியூப் செய்யறதால இவ்வளவு காசு வருதா அப்படி இப்படின்னு சொல்லி கொள்ளையடிச்சு தானே அவர் இப்படி வாழ்றாருன்னு சொல்லி கொண்டிருக்கணும். ஆனா யூடியூப்ல எவ்வளவு இன்கம் வருதுன்றது வந்து ஒருத்தருக்கும் புரிதல் இல்லை. இன்றைக்கு பிபிசில சொல்லி இருக்கு. தயவு செய்து இப்ப இருக்கா பாருங்க.
நன்றி. பவனிசன் வந்து அப்படி கார் எடுத்திருக்காரு, போட்டிருக்காரு. சரியா? உண்மைதானோ? நாட்டுல வந்து 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா. இந்த சந்துருவோட இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு ஆளுக்கு உங்களுக்கு மேனகா சந்துருவோட இன்கம் வந்து எவ்வளோ ஒரு மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க தெரிச்சு ஓடிடுவீங்க. சரியா? லட்சக்கணக்கில் உழைக்கிறார். அதுக்காக வாழ்ற மக்கள் எல்லாரும் வேலையை விட்டு போய் யூடியூப் செய்தா வருமானம் பெற போறதில்ல. அதை நாங்க எல்லாரும் போய் செய்ய போறதும் இல்லை. ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன்னா, யூடியூப் எல்லாரும் செய்ய இல்லைன்னா அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வேணும்னா, அந்த கிரியேட்டிவ் மைண்ட் இவன்ட்ட ஜாஸ்தி இருக்கிறதான் உழைக்கிறாங்க. இவங்க நல்லா உழைக்கிறவங்க. அண்டையாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக் போடுறேன். ஓமண்ணா தயவு செய்து கெட்ட வார்த்தையிலோ கோவப்படவோ கூடாதுண்ணா. வந்து நாங்கள் ஒரு தெளிவான பயணத்துல நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். வந்து தெளிவான கருத்துக்களை வைக்கணும். வந்து இப்ப நீங்கள் வந்து கிருஷ்ணாக்கு எதிர்கருத்துக்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா மேல வந்து கதையுங்கோ. நாங்கள் ஒரு நியாயமான ஒரு கலந்துரையாடலை உரையாடுவோம். வந்து சொன்னா ஆறாந்தாலும் வந்தா கிருஷ்ணா வந்து குறை சொல்றது விடாயங்கண்ணா. சரிதானே? நிச்சயமா குறை சொல்றேன்னு சொன்னா நாங்கள் அதை கருத்தால மோதுவோம். என்ன சொன்னா பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது நாங்கள் அதை உடைக்கணும். வந்து குறைன்னு சொன்னா இப்போ ஒரு கிருஷ்ணா வந்து ஒரு பண மோசடி செய்தான்னு சொன்னா அதுக்கு நாங்கள் ஆதாரத்தை நாங்கள் கேட்போம். இப்ப இப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்ப பொய் குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க. இப்ப நானும் கிருஷ்ணாவும் சொந்தக்காரன் கூட வந்துட்டாங்க. அப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை கூட வைக்கிறாங்க. வந்து அப்ப இதுகள் வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குகளை தான் நான் இதை பாக்குறேன். வந்து அதுதான் உடனே சொல்லுங்க. கிருஷ்ணா பற்றி கேட்கிறவர்கள் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து எந்த நிலைமையில இருந்து அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பொருளாதாரம் எப்படி கட்டியமைக்கப்படுதுன்ற பற்றி யாராச்சும் ஒரு தெளிவு இருக்குதா? கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 75,000 ரூபாய் சம்பளம் இருந்தது மாசம். ஓகே, அவருக்கான சேவையாளர்கள், அவருக்கான நிறைய அரசாங்க சலுகைகள் இருந்தது. நிச்சயமா இல்ல செயல் ஒரு கருத்தை ஒண்ணு பதிவிட்டு பாருங்க. கோபிக்கோட்டானா புலம்பெயர்ந்த மக்களால் அந்த வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் செயல். நானும் வந்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். புலம்பெயர்ந்த மக்கள் என்று சொல்லாதீங்க, புலம்பெயர்ந்த ஒரு சிலரால் ஒரு அணி என்று சொல்லலாம். ஒரு 10 பேர் சேர்ந்த இப்ப ஆர் சோழன் என்று உங்களுக்கு வடிவா தெரியும். அந்த ஆர் சோழன் தமிழ் புரோண்ட சொந்தக்காராக்கள், மற்றது இங்க 2-3 டிக்டாக் வலைத்தளங்கள்ல இவருக்கு எதிராக செயற்படுகின்ற 2-3 வலைத்தளங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பொய் குற்றச்சாட்டை பெருந்தொகையான பணத்தை காவல்துறைக்கும் அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் கொடுத்து பெருந்தொகையான பணத்தை கொடுத்து தான் வந்து இந்த வழக்கு செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. வந்து வியூவர்ஸ், அதாவது வந்து இப்ப இலங்கையில மட்டும் இல்ல வியூவர்ஸ், வந்து குறிப்பிட்ட நாடுகளுக்கு பாக்குற விதத்தின் அடிப்படையும் அவர்களுக்கான இங்கம் வரும். இன்றைக்கு கிருஷ்ணாட விஷயத்த வச்சுக்கொண்டு இன்றைக்கு நல்ல வியூவர்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. யூடியூபர்ஸ் வந்து நீங்க ஒரு ஆள் இல்ல சொல்லியிருந்தீங்களே இல்லை, அவங்களுக்கு அந்த கிரியேட்டிங் மைண்ட் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருந்தீங்களே இல்லோ, அதுதான் நாங்க தேவை. எங்கட வியூவர்ஸ் வரும், எங்கட யூடியூபுக்கு வந்து வியூவர்ஸ் வரும்னு தெரியும். ஆரம்பத்துல நீங்க டிகே கார்த்திகை பொறுத்த வரையில அவர் வியூவர்ஸுக்காகத்தான் அதை ஸ்மோக் பண்ணி போட்டிருந்தாருன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆனா அவன் வந்து சொல்லியிருந்தவன் தான் வந்து எல்லா செய்யாத வேலை ஒன்றுமே இல்லை, குளப்படி எல்லா குளப்படியுமே செய்து தான் திருந்தி இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்ற அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் தன் அவர்கிட்ட மைண்ட்ல இருந்து அவர் யோசிச்சிருக்காரு. ஒரு ஸ்மோக்கிங் பண்ணி போட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணி போட்டா இந்த இது ரிச் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்காரு. கொஞ்சம் வியூவர்ஸ் ஆயிருக்கு. அதான் உண்மை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ப்ரோ வந்து கிருஷ்ணாக்கு எதிராக கதைக்கிறாரா ஆதரவா கதைக்கிறாருன்னு சொல்லி எங்களை யாருக்குமே தெரியாது முதலாவது. ஆனா அவருடைய வியூவர்ஸ் வந்து இன்றைக்கு வெளிநாட்டுல இருக்கிற அகலவுலாத்துக்கு பாக்கினம், எவ்வளவு மோட்டிவேஷன் குடிக்கணும், தமிழ் ப்ரோ நீங்கள் கதைக்கிற சரி அப்படியே கிருஷ்ணாக்கு எதிரான பதிவுகளை போட்டு கொண்டு சொல்லிச்சா அவன் வந்து வியூவர்ஸ் எடுக்கிறான். அவன் அடுத்த வீடு வாங்குவான், அடுத்த கார் வாங்குவான். நீங்க பாருங்க தமிழ் ப்ரோ அதுதானே நான் உண்மை. இப்ப ஒரு போட்டி வளர்ச்சி தான். அவர் வந்து என்னன்னு சொல்றேன், இவரை வந்து கிருஷ்ணா முன்னிலையில இருக்கிறார். இவர் அப்படியாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதை கையில எடுத்து இவரை வீழ்த்தி தான் வந்து வளரணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் இதை பதிவிடுறாரு. தமிழ் ப்ரோ வந்து கார் வாங்கிட்டார், வீடு வாங்கிட்டார். கேள்விப்பட்டீங்களோ தெரியல.
அவர் அந்த கடையை இன்னொரு விஷயம் ஒன்று நான் இதுல பதிவு செய்ய ஒன்று விரும்புறேன்னா என்னண்டா, போய் செய்யுங்க. இதுல தமிழ் ப்ரோட யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு வீடியோஸ்ல அதுல போன எல்லா வீடியோஸும் வரும். ஸோ அதுல வீடியோஸை பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை பத்தி அவன் போட்ட வீடியோஸ் மாத்திரம்தான், அண்ட் கிருஷ்ணாவை பத்தி போட்ட வீடியோஸுக்கு அடுத்தடுத்த ஒரு 2 நாள் போட்ட வீடியோஸ் மட்டும்தான் 30Kக்கு மேல வந்திருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 10K 12K 15K தான். ஸோ அதுல இருந்தே விளங்கி போறாங்க, அவங்க உழைக்கிற நோக்கத்தால மாத்திரம்தான் இவ்வளவும் செஞ்சு கொண்டிருக்காங்க. யூடியூப்ஸ் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு பிசினஸ் யூடியூபர்ஸ் தான் அதை பாக்குறாங்க. இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு பிசினஸ் செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நீங்க பிசினஸை பற்றி படிச்சு பாருங்க, அதுக்கான மோட்டிவேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிசினஸ் மேன் எப்படி அவங்க ஒரு பிசினஸ் மேனா பெரிய ஒரு ஆளா இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது வந்து அவங்களோட பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு லாபம் பெறணும் இல்லைங்கிட்ட, இல்லாட்டிக்கு அந்த பிசினஸை செய்ய தேவையில்லை. இப்போ ஒரு அதிகமான ப்ராஃபிட் வரும்னு சொன்னா நாங்கள் அந்த பிசினஸை செய்யலாம். அது லொஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அதை விட்டுட்டு இன்னொரு பிசினஸை தொடங்குவோம். அப்ப இந்த யூடியூப்ல இருந்து கொண்டு நாங்க எப்படி பிசினஸ் செய்யலாம், யூடியூப் பிசினஸ் எப்படி செய்யலாம், நாங்க என்ன விஷயத்த இப்ப கதைக்க வேணும், எந்த நேரத்துல கதைக்க வேணும், எந்த டைம்ல எந்த விஷயத்த இதுக்குள்ள எடுத்து போட்டா. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட ரீச் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா சில டைம்ல சில ஒரு பேட் வேர்ட்ஸையும் கேட்பாங்க, சில டைம்ல வந்து ஒருவரை பற்றி அவதூறு பரப்பி விட்டால். இப்போ எந்த விஷயம் மக்களுடைய மென்டாலிட்டியை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். மக்களுக்கு வந்து எந்த விஷயத்த காய்ச்சா கோபம் வரும், இல்லாட்டிக்கு எந்த விஷயத்த காய்ச்சா அதிகமா பாப்பினம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கோமாளி அர்ச்சுனாவும் ஒரு இளைஞனை வந்து ஏமாத்தின கௌசல்யா வந்து இன்றைக்கு லைஃப்ல இருக்கணும், சுரேஷ் கே என்ற அந்த லைஃப்ல இருக்கணும். கிட்டத்தட்ட 500-600 பேர் அங்க இருக்கணும் அந்த லைஃப்ல. அப்ப அவங்க அந்த கோமாளியை வேடிக்கை பார்க்கத்தான் இப்ப அங்க இருக்கிறாங்க. ஆதரவு பலங்க அதிகமானவர் அங்க இருக்கையில. இப்ப எங்களோட இது லைஃப்ல வந்து எத்தனை பேர் இருந்த நீங்க பாத்தீங்கன்னா, நான் பேருக்குள்ள 200க்கு மேல இருந்தது, 222க்கு மேல இருந்தது, இப்ப 91 பேர் இருக்கேன். அப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க வந்து வேற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த கேட்கிறோம், நீங்க அது இருக்க மாட்டோம். இதே நேரம் நீங்க வந்து சண்டை பிடிச்சி ஒயிட் பேர்ட்ஸ் காய்ச்சி வேற விஷயங்களை காய்ச்சணும்னு சொன்னா இங்க வந்து அதாவது நான் மக்களை பல சொல்லல, அதாவது வந்து ஹியூமன் மென்டாலிட்டி, ஹியூமன் மைண்ட் வந்து திங்க் பண்ணும் ஒரு விஷயத்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மட்டும் இருக்கும். அதை வந்து தனியாக எங்கட தமிழாக்கள் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடா சொல்றேன் நான், எதுக்கு எங்கட முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ ஒரு விஷயம் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க சேர்க்க அது அதிகமானவர்கள் பார்க்க மாட்டேனும். அதே நேரம் நீங்க சண்டை பிடிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெளிநாட்டுலயும் சரி எல்லா ரோட்ல இருக்க கார் எல்லாமே பிளாக் ஆயிடும். ஆனா இப்ப ஆனா ஈழத்தமிழ் நான் கேக்குறது என்னன்னு சொன்னா, இப்ப கிருஷ்ணா வந்து என்ன இன்றைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டி இருந்ததா இல்லாட்டி என்ன மாதிரி அவரை திருப்பி? இல்ல, கிருஷ்ணாவோட விஷயம் சார்ந்து நான் அவருடைய அந்த வழக்குகள் சார்ந்த விஷயத்துல நான் எதுவுமே முன்னில நிக்கல, அதால எனக்கு அதை பற்றி தெரியாது. 19ஆம் தேதி தான் அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வந்து இன்றைக்கு தானே ரிலீஸ் சொன்னவங்க, உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் நேற்று தந்தவங்க. ஒரு கிருஷ்ணா வந்து கொலை செய்யல, எந்த இனத்துக்கும் துரோகம் செய்யல. கிருஷ்ணா வெளியே ரிலீஸ் ஆவார் எவ்வளவு நீங்க அப்படின்னு நான் கிருஷ்ணா பற்றி நாங்கள் வெளியே வர மாட்டார், அவர் பாரிய குற்றம் செய்தார்னு சொல்லிச்சுன்னா நாங்க சமூக அக்கறையும் இல்ல, எங்களுக்கு எதுவுமே தெரியாண்டா நாங்க நினைப்போம். கொலை செய்தவனே வெளியே வரான், சரியா? வந்து சட்டம் வந்து பிள்ளைகள் வந்து நிரூபிக்கப்படணும், விளங்கிட்டோம். கிருஷ்ணா என்ன பிள்ளை செஞ்சிருக்கிறார்? ஓகே, சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிருஷ்ணா வந்து நிதி மோசடி செய்தால், கிருஷ்ணா யாரிடமிருந்து காசை வந்து அவர் மோசடி செஞ்சாரு அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யணும். நீங்க சட்டத்தை படியுங்க. அப்ப எந்த அடிப்படையில வந்து ஒரு ஆள் மீது நாங்கள் சட்டத்தை பாய்ச்சலாம்னு யோசிக்குவார். இப்ப நான் வந்து காசு உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிச்சுன்னா நான் கேஸ் போடணும். என்னுடைய ஒரு காசை வந்து இவ்வளவு வாங்கிட்டு தரையில, அதை எந்த அடிப்படையில வாங்கி இருக்கிறார். அதே நேரம் வெளிநாட்டுல இருந்து வாங்குற காசுக்கு வந்து சட்டம் போடலாம், தெரியுமா உங்களுக்கு? இப்ப எங்களை கண்ணாடி அண்ணன் வந்து அவனை பற்றி அதுல போய் கதைச்சு பாருங்க. கண்ணாடி அண்ணைக்கும் பிரச்சனை. கண்ணாடி அண்ணன் தெரியுது இந்த ஊசி. இப்ப நாங்கள் இதுல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இவங்களுக்கு கிருஷ்ணா காசை கொடுத்துதான், கிருஷ்ணா ஆக்கள் காசை கொடுத்தா இந்த லைஃப்ல கைக்க வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதுதான் இல்லை. நீங்க ஒரு நீங்க சமூகத்துக்காக சமூக அக்கறையோட வந்து பொது வழியில சமூக வளத்துல பயணிக்க வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பேப்பருக்கு 2 பக்கம் இருக்குது, முன்பக்கம் பின்பக்கம், சரியா? நல்லதும் கேட்பாங்க, கெட்டவங்க கேட்பாங்க, சரியா? அப்ப முதலாவது எங்களுக்கு வந்து தாங்குற சக்தி இருக்கணும், 2வது வந்து எதிர்க்கிற சக்தி இருக்கணும். அந்த வலிமை இருந்தா தான் இந்த சமூக வளத்துல பயணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்ப நேரடியாகவும் சரி, நான் தனியா இந்த இணையதளத்துல வந்து கதைத்திட்டு போய் நித்திர வலுவர் மட்டும் இல்லை.
நான் சமூகத்துல ஒரு முக்கியமாக பயணிக்கிற ஒரு ஆள். எனக்கு தெரியும், என்ன தெரியும் எல்லாருக்குமே. எனக்கு தெரியாடியும் என்ன தெரியும். நான் யூடியூப் நடத்தையில நான் ஒரு யூடியூபரும் இல்லை. சரியா? அப்ப நாங்கள் இந்த சமூகத்துல நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இல்லாட்டிக்கு இந்த தமிழ் தேசிய பரப்பில் இல்லாட்டிக்கு ஒரு பொது வழியில நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே உள்வாங்கி கொண்டு நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தால் தான் நாங்கள் பயணிக்கலாம்.